இன்னைக்கு காலையில இருந்தே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லி எல்லா சோசியல் மீடியாலுமே ஒரு செய்தி பெரிய அளவுல தீயா பரவிட்டு இருக்குது. பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வர்றாரு. அதனால அந்த பாம்பன்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மினராவை தார்பாய் போட்டு மூடுறதுக்காக இங்க திமுக உத்தரவு கொடுத்திருக்காங்க. பாஜகவுக்கு தான் பள்ளிவாசலை பார்த்தா கண்ணை உறுத்துதுன்னா திமுக உங்களுக்கும் கண்ணை உறுத்துதா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல இன்னைக்கு பெரிய அளவுல பரவிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட பாம்பன் ஜாமியா பள்ளிவாசலுடைய தலைவருக்கே நம்ம பேட்டை டிவி சார்பில் போன் பண்ணோம். அந்த ஆடியோ கேளுங்க. அஜய், நாங்க பேட்டை டிவில இருந்து பேசுறோம். ஜி சொல்லுங்க. அஜய், இப்ப இந்த பாம்பன் பள்ளிவாசல் சம்பந்தமா ஒரு சர்ச்சை பெரிய அளவுல பரவிட்டு இருக்குங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன ஜி? ஒன்றும் நடக்கல. நல்லபடியா நாங்க மினரா மராமத்து பார்த்திருக்கோம். அதுக்காண்டி நாங்க லைட்டு டேமேஜ் ஆக கூட கட்டியிருந்தோம். அத அவங்களுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் இந்த இதுன்றதுல வேற மாதிரி கிளப்பி போயிட்டாங்க. இல்ல பிரதமர் மோடி வரதாலதான் இது வந்து தார்பாய் போட்டு மறைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓப்பனிங் பள்ளிவாசல் ஓப்பனிங் அதுக்கு சாரங்கிரம் எல்லாம் கட்டினது இறக்குறாங்க. சரி, அது லைட்டிங் பண்ணதுல லைட்டிங்ல உடச்சு கூடாது தார்பாய் வச்சு கட்டிருக்கு. அதாவது இந்த சம்பந்தப்பட்ட பாம்பன் ஜாமியா பள்ளிவாசல் இப்பதான் திறக்க போறாங்க. வரக்கூடிய 18ஆம் தேதி தான் பள்ளிவாசல் திறப்பு விழா நடக்குது. பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக சாரம் கட்டி இருக்கிறாங்க. அந்த சாரங்களை வேலை முடிச்சு சொல்லி சாரத்தை கழட்ட போறாங்க. அப்ப சாரத்தை கட்டும் போது அங்க அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய லைட்டிங் போர்டுல எங்கிருந்து ஸ்கிராச் ஆயிர போகுது அப்படிங்கிறதுக்காக தார்பாய் போட்டு மூடிட்டு அந்த சாரங்களை கழட்டுறாங்க. அதுக்குள்ள இந்த செய்தி யாரோ போட்டோ எடுத்து 1க்கு 10 அவதூறுகள் பரப்பி இருக்கக்கூடிய திமுக விருப்ப பரப்பிட்டு திமுக வந்து மோடிக்கு பயந்து தார்பாயை போட்டு மூடுறாங்க, அல்லாஹ் அக்பர் பேரை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு இன்னைக்கு காலையில இருந்து வேகமா பரவிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு வக்ஃப் வாரிய திருத்த மசோதா வந்திருக்கக்கூடிய நேரத்துல திமுக என்ன செஞ்சிச்சுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்க? இவ்வளவு ஒரு மோசமான மசோதாவை பாஜக கொண்டு வரும்போது அந்த மசோதாவை இந்தியாவிலே கடுமையான எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி திமுக தான் எதிர்க்கிறாங்க. நாடாளுமன்றத்தை அந்த மசோதாவை எதிர்த்து கடுமையான முறையில சண்டை செஞ்சிருக்காங்க. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அங்க போகும்போது அங்கேயுமே தரமான வாதங்களை ஆவணங்களோட அந்த மசோதாவை கடுமையான முறையில் எதிர்த்தாங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் சட்டமன்றத்துல இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாக்கு எதிராக ஒரு தீர்மானமே கொண்டு வராங்க. இன்னைக்கு காலையில தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாக்கு எதிராக நம்ம எல்லாருமே கருப்பு கொடி அணிஞ்சு நம்மளோட எதிர்ப்புகளை தெரிவிக்கணும்னு சொல்லி கருப்பு கொடியோட சட்டமன்றத்துக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக பெரிய அளவுல கோஷங்கள் போட்டு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை இவங்க மக்களவையில கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இதை நாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம், இந்த மசோதா நடைமுறைப்படுத்தக்கூடாது, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது சொல்லி நாங்க இதை சட்ட ரீதியா போராட போறோம்னு சொல்லி இந்த அளவுக்கு திமுக முன் வரக்கூடிய நேரத்துல அந்த திமுக மேல அவதூறு பரப்பி திமுக இஸ்லாமிய விரோத திமுக, இது பாஜகவை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லி அபாண்டமா ஒரு பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி உண்மையை ஃபேக்ட் செக் பண்ணி எடுத்து போறதால ஒரு கூட்டம் இப்ப வேகமா ஓடியாரும். இவங்க திமுக கைக்குலி, திமுக இருந்து காசு வாங்குறாங்க, திமுக ஊப்பி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் நம்ம சொல்றது ஒண்ணுதான். உன்ன மாதிரி ஒரு உண்மையை தெரியாம இது மாதிரி அவதூறா அபாண்டமா செய்தி பரப்பக்கூடிய தற்கொலையா இருக்கிறத விட உண்மையை சொல்லக்கூடிய நான் ஒரு ஊப்பி அப்படின்னா நான் கெத்தா சொல்லுவேன், நான் ஊப்பி தான்டா.